ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஜேஜேகே சீசன் 3 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே டொமைன் ஆக்டிவேட் ஆக நம்ம யூஜியும் அங்கே எப்படியாச்சும் டொமைன் ஆக்டிவேட் ஆகுறதுக்குள்ளே அவனோட கதையை மூச்சலாம் அப்படின்னு ஓடி வரான். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஏன்னா இந்த டொமைனில் வயலன்ஸ் இங்கே அலோடே இல்லையா. அங்கே நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கோர்ட்டில் இருக்க மாதிரி ஒரு எத்துக்கு டொமைன் உள்ள இருக்கான். ஜட்ஜ்மெண்ட் ஆர்மி எப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஷிக்கிகாமியும் அப்பியர் ஆகுது. இட்டாடோரி யூஜி மாஜி வேகாஸ் அப்படின்னு ஒரு எத்துல நீ போயிருக்குன்னு ஒரு குற்றம் வந்து உன் மேல இருக்கு. கரெக்டா சென்டாய் சிட்டில ஜூலை 16, 2017 அப்ப இந்த விஷயத்த பத்தி ஆளு யோசிக்கிறான். அங்க யூஜிக்கும் ஞாபகம் வருது. ஆனா நடிப்பான் என்ன சொல்லலான்னு. ஒன்ஸ் நீ இந்த இடத்துல டொமைனுக்குள்ள வந்துட்டனா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதுக்குன்னு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில போகும் அப்படின்லாம் இல்லை. உனக்கும் எனக்கும் இடையில ஒண்டிதான் இருக்கும். அங்க எவிடன்ஸ் ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் மூலமா ஒரு விஷயமும் அங்க கிடைச்சிருக்கு. இது கேட்குற யூஜி ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்புறம் தான் அவரு சொல்றாரு, ஜட்ஜ்மெண்ட் மூலமா இந்த விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்குன்னு இதுல வந்து எவிடன்ஸ் இருக்கா, அதுவும் நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால நீ தான் உன் மேல இருக்க குற்றத்தை நீக்கணும். ஒன்று நீ இன்னோசென்ட்டா இல்லை இன்னோசென்ட் இல்லையா, அந்த விஷயம் வந்து இதில் தெரியும். அங்கே இதுலேயே யூஜிக்கு தெரியுது இது ஒரு கோர்ட் ட்ரையல் மாதிரி இருக்கிற ஒரு டெக்னிக்கா. அங்கே ஹிகரோமோ பார்க்கும் போதே அவன் ஒரு மாடர்னான லாயர் மாதிரியே அங்கே தெரியுது. லாயரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்போ இவன் ஒன்றும் ஒரு ஓல்டு சாசரர் இல்லை. ஆல்ரெடி நம்ம டெங்கனை வந்து சொல்லியிருப்பாங்க, கேரண்டட் கில்லு கேரண்டடான ஹிட்டு, இது ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி பாஸ்டில் இப்படியெல்லாம் இல்லை, பேசிக்காக தான் இருந்துச்சு. ஆனால் சில பல ஆளுங்களால இது இன்னமும் கொடூரமாக மாறிச்சு. ஆனால் இப்போ இருக்க இந்த டொமைன் இதை பார்க்கும்போது இது ஒரு லீத்தாலிட்டி டொமைன் மாதிரி இருக்கு. அதாவது இதில் ஃபிசிக்கல் வயலன்ஸ் அது வந்து இருக்காது. ஆனால் இதுக்குன்னு சில பல ரூல்ஸ் இருக்கும்ல, அதை பற்றி தான் ஆளு யோசிக்கிறான். அவரு இப்போதான் இந்த டொமைனை பற்றி சொல்கிறாரு. இந்த இடத்துல யூஜி கொடுக்குற பதிலை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கப்படும். உடனே நம்ம யூஜியும் ஆமாம் அப்படி நான் கில்ட்டியாக இருந்தா அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த கொஷினுக்கு என்னால் ஆன்சரை கொடுக்க முடியும், தாராளமாக நான் இதுக்கு கொடுக்கலாம். இதுக்கு 3 ஆப்ஷன் வந்து உனக்கு கொடுக்கப்படும். ஒன்று சைலண்டாக இருக்கலாம், இல்லைனா நீ சொல்லலாம், இல்லையா நான் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒத்துக்காமலும் இருக்கலாம். என்னது நான் இந்த இடத்துல பொய்யும் சொல்லாமா, அதுவும் கோர்ட்லியா? எல்லாருமே உண்மையை சொல்லிட்டா எதுக்காக இந்த மாதிரி கோர்ட்டு ட்ரையலு இதெல்லாம் இருக்கணும்? சரி ஏதோ ஒன்று சீக்கிரமா நீ சொல்லு, ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் அந்த அளவுக்கு பேஷண்டா இல்லை. அங்கே யூஜி இப்போ யோசிக்கிறான் என்ன சொல்லான்னு. ஏன்னா அந்த இடத்துல போயிருக்கான் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இத்தனைக்கும் அந்த இடத்துல போய் ஆளு விளாடி காசெல்லாம் ஜெயிச்சிருக்கான். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா அங்கே என்ன சொல்றது அப்படின்னு அவனுக்கு தெரியல. அப்படி பொய் சொன்னா என்ன வேணாலும் ஆகலாம். அதே மாதிரி எவிடன்ஸ்னு பேர்ல அங்கே எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம். அதனால கம்முன்னு இருந்து இல்லை நான் போவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாமா? இல்லைனா ரெண்டாவது நான் அமைதியாகவும் இருக்கலாம். ஆனால் திடீர்னு நான் உள்ளே போய் விளாட்னது எல்லாமே அங்கே இருந்துச்சுன்னா நான் வேறமா என்டர் ஆயிருக்கேன், ஆனால் உள்ள என்ன ஆச்சு அந்த விஷயத்துக்கான எவிடன்ஸ் உள்ளே இல்லைனா சரி இது எல்லாத்தையும் தாண்டி நான் கன்ஃபஸ் பண்ணுறேனே வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி பண்ணிட்டா அதுதான் என்னோட பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். என் மண்டையில் நானே மண்ணலி போட்ட மாதிரி ஆகிடும். எவிடன்ஸே இல்லை, நான் உள்ளே போகிறதுக்கு ஒண்டி தான் இருந்திருக்குன்னா நான் 2க்கு போகணும்னு சொல்லி தான் உள்ளே போனேன் அப்படின்னு போய் சொல்ல முடியும். இதனால நம்ம யூஜியும் டிசைட் பண்ணிட்டு நான் உள்ள போனேன் அதை ஒத்துக்கிறேன், ஆனா நான் போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்னு சொல்லி தான் நான் போனேனே இப்படின்னு அங்கே சொல்லிடுறான். அவரும் அங்கே ஓப்பன் பண்ண அங்கே எவிடன்ஸாக ஃபோட்டோவே இருக்கும். யூஜி அங்கே வசமாக மாட்டிக்கிறான். ஆளு சொன்னபடி அங்கே போயிருக்கான். ஆனால் அங்கே கேஷ் எடுக்க ஆள் எதுக்கு நிற்கணும்? ஒரு மைனரா 18 வயசு கூட ஆகல. அப்படி இருக்கும்போது நீ உள்ளே போயிருக்க, அந்த இடம் மைனஸுக்குன்னு கிடையாது. ஆனால் இவன் போயிருக்கான்ல அதனால அங்கே கில்ட்டி அப்படின்னு வரும். அங்கே அத்த செகண்டே அவங்க திரும்பவும் பழையபடி அந்த எத்துக்கு வந்துடுறாங்க. ஆளு அந்த ஹேமரை எடுக்கிறான், அதை பெருசாக மாற்றி ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். யூஜியும் அப்படியே சைடாக போய் விழுறான். நான் யோசிக்கல இவனால அந்த ஹேமரை அவனோட இஷ்டத்துக்கு அப்பியர் பண்ண முடியுது, டிஸப்பியரும் ஆக்க முடியுது, சைஸையும் பெருசாக்க முடியுது. பரவாயில்ல, நான் யோசிச்சதை விட நீ டஃபா இருக்க. அட என்ன இது, என்னால என்னோட கர்ஸ் எனர்ஜியை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ அப்படி ஹிகுரோமாவை பற்றி சொல்கிறாங்க. ஹிகுரோமா ரொம்ப ஜீனியஸ் ஆனவன். ஹிகுரோமாக்கு 36 வயசுலேயே அங்கே ஏகப்பட்ட ஆப்ஸ்டிகள் வந்திருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே அசால்ட்டாக ஆளு கிளியர் பண்ணா. சோசரரா அவனோட டேலண்ட் அது வந்து ரொம்ப பங்கமாக இருந்துச்சு. ரொம்ப ஜீனியஸாக அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டொமைனை கிரியேட் பண்ணா. வேறமா அனலைஸ் பண்ணி பேரியரோட ஃபண்டமெண்டல்ஸ் அதெல்லாம் ஆளு கற்றுக்கினா. கர்ஸ் எனர்ஜியை வச்சு எப்படி ஃபிசிக்கலி என்ஜாய்மெண்ட் பண்ணும் அதெல்லாம் ஆளு கற்றுக்கினா. வெறும் 12 டேஸில் ஒரு சோசரரா இவன் அவைக்கனானா. ஹிகுரோமா சில பல நாள்லேயே ஒரு கிரேட் 1 சோசரராகவும் இந்த பேரியருக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸை கொண்டா. உள்ள வந்து 20க்கும் மேல ஏகப்பட்ட சோசரஸையும் கொண்டா. அங்க திரும்ப ஆளு பயங்கரமா தாக்குறான். ஆனா யூஜி மேல ஒரு அட்டாக்கும் அங்க படுற மாதிரியே இல்ல. ஹேமரை தூக்கி போறது என்ன, வளைச்சு அடிக்கிறது என்ன, ஆனா ஒரு அட்டாக் அங்க படாது.
ஹேய் கர்ஸ் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை அழுதுட்டேன், இருந்தாலும் ஸ்டில் நம்ம யூஜியால் அங்கே கீப் அப் பண்ண முடியுதுல. இப்போதான் அங்கே ஹிகுரமாக்கு தெரியுது அவன் கிட்ட கர்ஸ் எனர்ஜி அது வந்து இல்லை இப்போ. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக டெம்பரவரியாக அது பிளாக் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் போதும் நம்ம யூஜி கிட்ட ராவா பயங்கர டெரிஃபைங்கான ஸ்ட்ரென்த் இருக்கு. இது வரைக்கும் நிறைய சோசரர் அவங்களோட கர்ஸ் எனர்ஜியை இழந்துட்டா போதும் அந்த இடத்துல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அவங்க தடுமாற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே மோஸ்டா பேட்டில் வந்து எண்ட் ஆயிடும். கர்ஸ் எனர்ஜியை தான் அவங்க எப்பயுமே பயன்படுத்துவாங்க. அது இல்லாம அவங்களோட இன்ஸ்டிங்ஸ் அது ரொம்ப மந்தமா இருக்கும். அதனால எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே காலி ஆயிடுவாங்க. அதனால நான் இன்னமும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இவன் என்னையே ட்ரிப் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. மேல யூஜி போகும்போது சவுண்ட் வருமா, உடனே அவரு தாக்குறாரு. இந்த பாதையை அப்படியே விழ ஆரம்பிக்கும். ஜஸ்ட் மிஸ் நம்ம யூஜி அங்க தப்பிக்கிறான். ஆனா ஒரு விடுற மாதிரில ஹேமரை பெருசாக்கி டைரக்டா யூஜி மேலேயே தாக்குறாரு. அந்த அட்டாக்கும் டைரக்டா படும். ஒரு பயங்கரமான பிரஷரும் அப்படியே யூஜி மேல இறங்கும். ஹிகுரமாவே ஆச்சரியமா வராரு. பரவாயில்ல, ஏதோ இவன் கூட சண்டை போடும் போது அன்பிரேக்கபிளான ஒரு டால் கூட சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த சண்டை. யோஜிக்கும் தெரியுது ரொம்ப நேரத்துக்கு இங்க தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. சீக்கிரமா என்னோட கர்ஸ் எனர்ஜி எப்போதான் வரமோ, ஆனா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். யோசி யோசி ஹிகுரமா, நான் ரீட்ரைல் பண்ணணும் இப்படின்னு நாங்க சொல்ல உடனே அங்க எல்லாமே டிசப்பியர் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி வந்து அதே கோர்ட் ரூமுக்கு அவங்க வராங்க. ஃபைனலி நீ அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டியோ? ஏன்னா கோர்ட்ல நம்ம பார்த்திருப்போம் எப்பயுமே 2 ட்ரையல இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதே விஷயத்த தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. 2வது ட்ரையல ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் அவங்க கேக்குது, ஷிபுயா இன்சிடென்ட்ல நீ ஏகப்பட்ட ஆளுங்களை கொன்ன, அது என்ன உண்மையா? இதை பண்ணது ஏதோ நம்ம சுக்குனாதான். ஆனா இங்க யூஜி வந்து அவன் பண்ணான் அப்படின்னு ஒத்துக்க உடனே ஜட்ஜ்மெண்ட்டும் கில்ட்டி, டெத் பெனால்டி இப்படின்னு நாங்க சொன்னோன்னே நம்மளுக்கே ஆச்சரியமாவும் எதுக்காக இவன் ஒத்துக்கினான்னு. சீன் அப்படியே ஹிகுரமாவோட பாஸ்ட்டுக்கு போது அங்க எல்லா ப்ரொபோசலையும் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அங்க ஒரு பர்சனும் கேட்கிறாரு, ஹிகுரமா நீ எதுக்காக ஒரு ஜட்ஜா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுற? சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து எப்போ கில்ட்டி டெத் பெனால்டி இப்படின்னு வந்தோம் அந்த இடத்துல ஹிகுரமாவோட ஹேமரும் எக்ஸிக்யூஷனர் ஸ்வாடா மாறும். ஒன்ஸ் இந்த ஸ்வாடால யாரையாச்சும் வெட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க சர்டைனா அவங்களோட டெத்தை மீட் பண்ணுவாங்க. ஆனா ஏன் தெரியல ஹிகுரமாவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ஏன்னா யூஜி ஒன்னும் ஷிபுயால கொல்லல, கொன்னது எல்லாமே நம்ம சுக்குனதான். அங்க இந்த விஷயம் எவிடன்ஸ் மூலமா லாயரா இருக்கிற ஹிகுரமாக்கு அங்க தெரிஞ்சிருக்கும். அங்க தாக்கலான்னு வரும்போது எக்ஸிக்யூஷனர் ஸ்வாடா அப்படியே டிஸப்பியர் பண்ணிடுறாரு. யூஜியோட பஞ்சம் இந்த டைம்ல கரெக்டா அங்க படும். அப்புறம் தான் ஒரு யூஜியோட எவிடன்ஸை பத்தியும் சொல்றாரு. இது எதையுமே பண்ணது நம்ம யூஜியில, யூஜி உண்மையிலேயே இன்னசென்ட், பண்ணது எல்லாமே அங்க சுக்குனதான். இல்ல நான் வந்து வீக்கா இருந்திருக்கேன் அதனால தான் இப்படி ஆச்சு. உங்க யூஜி கிட்ட சொல்றாரு, யூஜி உன்ன மாதிரி ஏகப்பட்ட வீக்கான ஆளுங்களும் இருக்காங்க, அதனால என்ன பண்ண இருக்க, வா சீட்ல உட்காரு, உன்னோட ட்ரெஸ்ஸை போடு, அதே மாதிரி அந்த 100 பாயிண்ட்டையும் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன். யூஜி இதுக்கு முன்னாடி உன்னோட விருப்பப்படி யாரையாச்சும் நீ கொண்டு இருக்கியா? கொண்டு இருக்கேன், ஆனா அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. அங்க இதுக்கப்புறம் அந்த ரூலையும் நம்ம ஹிகுரோமா ஆட் பண்றான். அங்க பாயிண்ட்ஸை இதுக்கப்புறம் ஷேர் பண்ண முடியும். ஹே கோகானி, யோஜிக்கு என்னோட பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிவிடு. இதுக்கப்புறமும் நீ வந்து அந்த 19 டேஸுக்கு கவலைப்பட வேணாம். போகும்போது யூஜி கூப்பிடுறான், ஹிகுரோமா இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? எனக்கு விருப்பம் இருந்தா எங்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட இருக்கிற அந்த ரிமைனிங் பாயிண்ட்ஸ் அது ஜட்ஜ் மூலமாவும் அந்த ப்ராஸ்டிக்யூட்டர் அவங்க மூலமா வந்துச்சு. நான் டோக்கியோக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள கொன்னுட்டேன். அதனால இந்த பேரி எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா நானே போய் வெளியில சரணடையலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதே மாதிரி உன்ன மாதிரி ஒரு பியூரான சோல் கூட இருக்கும் போது என்னையே நான் இன்னமும் தான் வெறுக்க ஆரம்பிப்பேன் யூஜி. அதனால இப்போதைக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஆளு போயிடறான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.